ஹை டிஎஸ், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கூட பேசணும், சின்ன சின்ன குட்டீஸ் பசங்க பிள்ளைகிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 5 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. தெரில, நம்ம எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணிடுவோம். அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒருபடி ஆகும். இந்த டைம் தான் ஒரு 5 நாள் ஆகி போச்சு. அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரியும் போக மாட்டோம். அதனால் வந்து எப்படியோ ஒவ்வொன்றா அதுக்கு முன்னாடி இதுலேயே சொல்லியிருந்திருப்பேன், திரும்ப வேண்டாம் விடுங்க. தலைவலி, காய்ச்சல், சளி, நடுக்கம், காய்ச்சல், இந்த மாதிரி இருமல் எல்லாமே வந்துருச்சு. மேபி ஃப்ளூவாக இருக்குமான்னு தெரில. நான் அப்புறம் வீட்லேயே அப்படியே இருந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம குட்டீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆடியோ ஒன்று பண்ணி லீட்ஸ்கிட்ட கொடுத்துருக்கேன். ஒரு சிலது வந்து நம்ம வெளியெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது இல்லையா? க்ளோஸ்டு குரூப்புக்குள்ளே பேசுகிற மாதிரி கண்டென்ட் பப்ளிக்கு கொடுக்குற மாதிரி இருக்காது. க்ளோஸ்டு குரூப்பில் இன்னும் நிறைய நாங்கள் பேசுவோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவும் பேச முடியும், ஃபில்டர் இல்லாமல் பேச முடியும் அப்படிங்கிறது. பட் இங்கே எவ்வளோ நியாயமாக தர்மமாக எப்படி இருக்குமோ அதை கொண்டு வந்து சேர்த்த முடியும். பட் மனசில் இருக்கிறது பூராத்தையும் பேச முடியாதுல்ல டிஎஸ், அது உங்களுக்கு புரியுமல்ல? பேசுனதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். பட் மனசில் இருந்து அந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வந்து சேர்த்த முடியாமல் போயிடுது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும். இந்த யங்கர் ஜென்ரேஷனை வந்து நம்ம எல்லாருமே வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதில்ல. ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து அவங்களெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. யூஸ் பண்ணுறது இன் சென்ஸ் வந்து நாங்கள் இது இல்லை, பட் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் வந்து இப்போ என்ன வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எல்லோரும் சிகரெட் குடிக்கணும், எல்லோரும் தண்ணி அடிக்கணும், அப்படி பண்ணியாச்சுல்ல. நாங்களாம் விட்டுட்டோம் டிஎஸ். நான்லாம் ஸ்மோக் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம சொல்கிறதுனால பேசுகிறதுனால இதுக்காவது ஒருத்தர் விட்டு தானே ஆகணும் இல்லையா? என்னடா இந்த ஆள் சொல்லிட்டே இருக்கிறான், ஆனால் கொஞ்சம் வெயிலில் நிற்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த குளிர் அதிகமாக அடிக்கிறதுனால இங்கே ஒரு 1/2 hour ஆகுன்னு சொன்னாங்க. இப்படி டைம் கிடைச்ச டைமை பூரா எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்றது தானே, அப்படி தானே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இது நார்மல் பண்ணுறாங்க இப்போல்லாம். அதனால் இப்போ என்னென்னா, நம்ம இங்கே மீட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம பெருசாக இல்லை, எங்கேயாவது போனால் கூட பார்த்தா நம்ம இருக்கும்போது அவங்க பண்ணுறதில்ல. பட் எல்லாருமே ஸ்டார்டட் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் தான். சரியா? இது எப்படி கரெக்டாக ஆகும்? இப்போ நாங்கள்லாம் விட்டுட்டோம். நாங்களாம் வந்து காலேஜ் போகும்போது சிகரெட் குடிச்சு பழகுனது தான். ட்ரிங்க்ஸுங்கிறதெல்லாம் சோசியல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப ரேர் தான். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாதான். இப்போ குடிச்சு தான் ஆகணுங்கிறதெல்லாம் சுச்சுவேஷனில் இல்லை. ஏன் அப்படின்னா, மக்கள் வாழ்க்கையில் இருக்கோம், சொசைட்டி சமுதாயத்துக்காக வேலை செய்கிறோம், நாட்டுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்லாம் வரும்போது ஒவ்வொன்றும் நம்மளை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பண்ண தப்பு எல்லாம் இருக்குல்ல, இது வந்து யாரையும் பாதிக்காட்டி கூட என் ஹெல்த்தை மட்டும் தான் பாதிச்சுது அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்காக பேச வேண்டியது சொல்ல வேண்டியதாக இருக்கும்போது ஒரு சிலதை மாற்றிக்கிற மாதிரி என்னெல்லாம் முடியுமோ அதை மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். சரியா? நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ நீங்கள் சீக்கிரம் செத்து போயிடுவீங்கள்ல இப்படிலாம் இருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குமில்ல அப்படின்லாம் சொன்னவங்கலாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. 1000 பேர்த்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் டிஎஸ். ஒரு ஆள் உருப்படியாக நம்ம லைஃப்பில் அந்த பிரச்சனைக்கு ஒருத்தன் உயிரோடு இருந்த ஒருத்தன் உருப்படியாக ஹெல்ப் பண்ணான்னு நம்ம வாழ்க்கை மாறிடும். அது இமிக்ரேஷன் ஆகட்டும், வேலையாகட்டும், இல்லை ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையாகட்டும், இல்லை ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையாகட்டும், ஒருத்தரும் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்காக நின்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம வந்து அதை கரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. சரியா? இங்கே வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி டாப் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சாரி கொஞ்சம் கண்ணு வெயில் அடிக்குது. நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம அலுமினி லீடாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து எல்லா மேஜருக்கும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லா மேஜர் சிவில் வரைக்கும் எல்லாமே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சிவில் வரைக்கும் எல்லாமே ஐடிக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ கேம்பஸ்க்கு பண்ணுறாங்க கேஆர்னு சொன்னால் அப்படி. ஸோ பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை லைஃப்பில் தேடி போய் பண்ணுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நம்ம எப்படி வந்து நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, நல்லா படிக்கிற பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன கோல் அப்படிங்கும்போது பார்த்தா, இந்த கோல் ஓரியன்டாகவே போய் உனக்கு 2 விஷயம் தான் தம்பி லைஃப்பில். இப்போ நீ வந்து உன் ஹார்ட் சொல்கிறத கேட்பியா, உன் பிரெயின் சொன்னது கேட்பியாங்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்குது. சரி, நான் எப்போவுமே ஹார்ட் சொல்கிறது மட்டும்தான் கேட்பேன். ஏன்னா இந்த மூளை படித்தோம்னா நம்மளை பெருசாக்கிடும். மூளை நிறையா தெரியும் போது அறிவு விரிவடைவா, அதெல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணணுமே தவிர நம்ம கெட்டதுக்கு பண்ணிடக்கூடாது. கரெக்டாக? ஸோ அப்படி தான் நம்ம அதை பார்ப்போம். எனக்கு எப்போவுமே மனசு இதயம் என்ன சொல்லிச்சோ நான் அப்படி தான் நடந்துருக்கிறேன். அப்போ தான் அது மனிதாபிமானத்தோடு இருக்கும் அப்படின்ட்டு. ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறனால அப்படி கொஞ்சம் வலிக்குது. ஸோ அப்படி தான் இருந்திருக்கிறோம். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். இதைத்தான் பண்ணணும், அதைத்தான் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நீங்கள் அப்படி ஒரு வேலை பண்ணுங்கள்.
நல்லா படிச்சு போறவங்க பத்தி பிரச்சனை இல்ல. உங்களுக்கு டார்கெட் தெரியும். நீங்க போவீங்க. நல்லா படிப்பீங்க. நல்லா காலேஜ் போவீங்க. நல்ல கம்பெனி போவீங்க. நெறைய சம்பாரிச்சுருவீங்க. அது பிரச்சனை இல்ல. நல்ல வேலைக்கு போயிருவீங்க. இந்த போக முடியாம இருக்கிற மக்கள் இருக்கீங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம, அ ஏதோ ஒரு இத எடுத்து சாதாரண படி படிச்சுட்டீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குப்பா. எப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு வேலையில இருக்கும்போது பேரலலா இப்ப ஐடிக்குள்ள வரணும்னு தான் சொல்றேன். இப்ப இந்த சீரிஸ்ல இப்ப ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நான் பேச வைக்கிறேன். எனக்கு இப்ப ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன். நண்பர்கள்லாம் வேற வேற ஃபீல்ட்ல இருப்பாங்கல்ல. அவங்களையெல்லாம் நீங்க கொஞ்சம் இத பண்ணி குடுங்க சாமின்னு நம்ம சொல்லலாம். இல்லையா? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி குடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்களையும் பேச வச்சிரலாம். சரிங்களா? இப்ப நம்ம ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2, 3 இயர்ஸ் இல்ல ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வேற எதுலயாவது இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க திரும்ப வந்து ஐடில பில்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். சரியா? ஆ எவ்வளோ வயசானாலும் பண்ணலாம் டிஎஸ். பண்ண முடியாதுலாம் கிடையாது. அதுக்கு என்ன பேசிக்கா வந்து என்ன விஷயம் கேட்கறாங்கன்னா, ஆ நீங்க வந்து அம் ஒரு கோர்ஸ வந்து படிங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன கோர்ஸ் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தா ஆங்குலர் ஜேஎஸ் நல்லாயிருக்கு, ரியாக்ட் ஜேஎஸ் நல்லாயிருக்கு. இப்போ யுஐல எப்பவுமே இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் பில் ரேட் அதிகம். சம்பளம் அதிகமா கிடைக்கும். இல்லாட்டி மிடில்வேர் ஜாவா, டாட் நெட் அந்த மாரி படிக்கலாம். இல்ல டேட்டாபேஸ் சைடு படிச்சீங்கன்னா டிபிஏலாம் போறக்கு ஆரக்கிள், சீக்வல் சர்வர் இந்த மாரிலாம் படிக்கலாம். இன்னைக்கு நெறையா வந்து கிளவுடெல்லாம் வந்துருச்சு. ஏடபிள்யூஎஸ் வந்துருச்சு. இப்ப ஏஐல நெறையா வந்துருச்சு இல்லையா? ஏஐ பத்தி நான் இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் வந்து இந்த பேசிக்கான ஒரு டெக்னாலஜி முன்னாடி இருந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யூஐ எல்லாம் ரொம்ப ஹாட் இன் மார்க்கெட் தான். iOS டெவலப்பர் ஆகலாம், ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகலாம். சரிங்களா? யுஐ வந்து ஹார்ட் ஸ்கில் எப்பவுமே. அதுக்கு நெறைய டிமாண்ட் இருக்கு. ஸோ என்னதான் டெக்னாலஜி ஏஐ எல்லாம் வந்துட்டா கூட, ஒரு இன்ஜினியர் வேணும்ல. ஏஐ வந்து இப்ப என்னன்னா ஒரு கோட வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்தா கூட, யூ ஹேவ் டூ நோ வேர் டூ பிளக் இட் இல்ல. அதெல்லாம் பூரா அது பண்ணிறாதுல்ல. அது வந்து நம்ம எப்பவுமே பயப்பட வேண்டியதில்ல. இப்ப கூகுள்லாம் வந்த அன்னைக்கு இருந்த பயம் தான். இனிமேல் வந்து டெவலப்பர்ஸ்க்கு வேலையே இருக்காதே. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஒர்க்கே இல்லாம போயிருமேன்னு அப்படி நம்ம அன்னைக்கு பயந்தோம்ல. அந்த மாரி தான். நீங்க பயப்பட வேண்டாம். இது நம்மனால அது கண்ட்ரோல் இல்ல. ஒரு சிலத ஸ்டாப் பண்றதுக்கு. நீங்க எதுக்குமே பயந்துக்க வேண்டியதில்ல. எதுக்குடி பயந்துக்கணும்? இது ஒரு சின்ன வாழ்க்கை. இதுக்கு போய் நீங்க எதுக்கு பயந்துக்கணும்? இல்லையா? அந்த வாழ்க்கையிலயும் வந்து உங்களுக்காக தான் வாழ்றீங்க. இல்லையா? இப்ப இப்ப என்னோட லைஃப் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த லிஸ்ட் ஆஃப் சீரிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வேலையெல்லாம் பண்றான்னா ஒருத்தன் எதுக்கா எப்படி இருந்தா பண்ண முடியும்னு இருக்குல்ல. அம் எத்தன ஒரு கஷ்டம் இருக்கும். முதல்ல வந்து ஒரு 0.1% கூட சுயநலம் இருந்தா பண்ண முடியாது. அப்புறம் 100% சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா தான் பண்ண முடியும். 100% ரிஸ்க் எடுக்க ரெடி இருந்தா தான் அந்த எபிலிட்டி இருக்கணும். பயப்படாம இருக்கணும். இந்த மாரி நெறைய இருக்குல்ல. சரியா? ஆ உங்க நார்மலான லைஃப் தானே டிஎஸ். அதுக்கெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. ஈஸியா பண்ணிறலாம். நீங்க இந்த மாரி வர முடியாதுன்னு சொல்லல. இது வர்றக்கு வந்து இன்னும் இன்னும் நெறையா பர்ப்பஸ் இருக்கணும் லைஃப்ல வந்து நம்மனால நெறைய பேர் சிரிக்கணும். நம்மனால நெறைய பேர் சந்தோஷமா இருக்கணும். நம்ம பிரச்சனைக்காக மட்டும் நம்ம இருந்துறக்கூடாது. என் பிரச்சனை என்னைக்குமே இருக்கும்ல டிஎஸ். ஏதாவது ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஏஜ் இருக்குல்ல. நீங்க கல்யாணம் பண்ணி புள்ளையெல்லாம் பெத்து பாருங்களேன். அது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும். குடும்ப ஃபேமிலில, ஆஃபீஸ்ல. வேலை இருக்கும், வேலை போயிடும். ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும். சரியா? ஆ அதனால உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர்றது வந்து என்னன்னா, டெக்னாலஜி வந்து நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படின்னா, அ அந்த அம் ஒரு 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 கோர்ஸ் வந்து படிங்க ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? எனக்கு வந்து இங்க ஒருத்தரு ம் அ யுஎஸ்ல வந்து ஒருத்தர் தெரியும். ஒரு யுஐ டெவலப்பரு. அவர் சொன்னாரு. அவர் வந்து டெல்லியிலிருந்து வந்துட்டு, அ ஏதோ ஒரு கண்ட்ரி போய் அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு. அவர் டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ அந்த டையிங் அந்த மாரி ஏதோ ஒரு வேலைலாம். யுஎஸ் வந்து எம்எஸ் படிச்சாரு. 42 வயசுல எம்எஸ் ஜாயின் பண்ணாரு. 44ல முடிச்சாரு. முடிச்சுட்டு ஒரு 6 மந்த்ஸ் அத படிக்கும்போதே 6 மந்த்ஸ் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறாரு. அவரு அவரு லேர்ன் பண்ணிக்கிறாரு. iOS டெவலப்மெண்ட். நான் சர்வீஸ் கோட் எழுதிட்டு இருந்தேன் ஜாவால. அம் ஒரு பெரிய பேங்க்ல. அவரு வந்து ஃப்ரண்ட் எண்ட் கோடு எங்களுது தான் கன்சியூம் பண்ணுவாரு. அதனால ரொம்ப க்ளோஸ். நான் பண்ற வேலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பாராட்டுவார். ரொம்ப ரொம்ப லவ்லியான பெர்சன் அவரு. அப்புறம் சொன்னாரு, க்ளோஸ் ஆயிட்டப்ப சொன்னாரு. "நீங்க கம்முனு யுஐ கத்துக்கங்களேன்" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல எனக்கு இதே போதும். எனக்கு நெறைய வேற வேலை இருக்குன்னேன்." "இல்ல இது கண்டிச்சா இவ்வளோ சம்பளம்னு" என்கிட்ட சம்பளத்த சொன்னாரு. "எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "ஹேப்பியா இருக்குதுங்கன்னேன்." ஹேப்பியா இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சா மேல வரலாம்ல" அப்படின்லாம் சொன்னாரு. "எனக்கு இது போதுமானதா இருக்கு. பிரச்சனை இல்ல. நான் வேற வேலை இன்னும் ஃபோக்கஸ் பண்றேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் டிஎஸ். அப்போ சொன்னாங்க, இப்போ ஒரு 6 மந்த்ஸ் பிராக்டிஸ் 6 மந்த்ஸ் ட்ரெய்னிங். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு படிச்சு முடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பிராக்டிஸ் பண்ணணும் டிஎஸ். ஹேண்ட்ஸ் ஆன் நெறைய வேணும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இப்ப நம்ம ஸ்கூலு, காலேஜ்லாம் படிக்கிறோம்ல, அந்த படிப்ப வச்சு நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிற முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாரி தான். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா ஒரு தகுதிய வளர்த்திக்கிறதுக்கு தான். இப்ப ஒரு டிகிரி இல்லாம நம்ம போ முடியாதுல்ல ஒரு வேலைக்கு.
ஒரு பிஎஸ்சியோ, எம்சிஏவோ, எம்எஸ்சியோ இல்ல ஒரு பியு, எம்இ அந்த மாரி ஏதாவது ஒரு படிப்புலாம் போ முடியாதுல்ல. படிப்புங்கிறது அது பேசிக். அது வந்து ஒருத்தன் காலேஜ் போயிருக்கணும். இல்ல காலேஜ் படிப்பு அவ +2க்கு அப்புறம் இத்தன அதாவது ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இல்ல 12 + 4 இல்லையா? 16 இல்லையா? இல்ல 12 + ஒரு 5 இல்ல 3 இல்லையா? மினிமம். அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த மாரி ஒரு படிப்பு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம அங்க போயிருக்கும்போது அறிவார்ந்த மக்களோட இருந்திருப்போம். இப்ப ஸ்கூல், காலேஜ் எல்லாம் போறதுக்கு வந்து வெறும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்ல. அத நான் குறைவா சொல்லல. அதையும் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு குடுத்துருக்கிற வேலை அது மட்டும் தானே. அப்போ உடனே வந்து இது இது வந்து இங்கிலீஷ்காரங்க இருக்கிற காலத்துல வந்தது. நான் இப்படி படிக்க மாட்டேன்னா, அது நீங்க மட்டமாலாம் பேசி அதெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. பணத்த கட்டுறாங்கல்ல டிஎஸ், நீங்க அதுக்கு நியாயமா நடந்துக்குங்க. அத படிச்சு ஒரு மார்க்க வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு புரியுதோ, புரியலையோ. அ புரிஞ்சு படிக்கணுங்கிறது நல்லது. அந்த சப்ஜெக்ட்ட நேசிச்சு படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதத்தான் நம்ம சொல்றோம். அது நடக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல எனக்கு அது நடக்கல அப்படிங்கும்போது மனப்பாடம் பண்ணியாவது படிச்சு மார்க்க வாங்கி வச்சுக்கங்க. அந்த மார்க் பேசிக் அது இருக்கட்டும். ஒரு சில கம்பெனில பேசிக் இதெல்லாம் கேட்பான்ல ஃப்ரெஷரா இருக்கும்போது. அதுக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வேற ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஐடிக்குள்ள வந்துட்டா பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு தெரியும். இப்ப நாங்கலாம் இருக்கிறோம் கைட் பண்ணுவோம். ஐடிக்குள்ள போ முடியாதவங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வருஷம் வேற கம்பெனி வேற இதுக்கு போயிட்டீங்கன்னா கூட, நீங்க இருந்து ஒரு கோர்ஸ படிங்க. ஒரு கோர்ஸ வந்து எடுத்து படிச்சு ஃபுல்லா தியரிட்டிக்கலா எல்லாம் முடிச்சிருங்க. அது நீங்க கூகுள் போய் படிச்சீங்கன்னா வேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி எங்கேயாவது இருக்கும். நல்லா பசங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அதுல போய் படிச்சு, ஓரளவுக்கு ஒரு 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 அ ஒரு ஜிபிஎஸோட வண்டி ஓட்டுற மாரி தான். ஒண்ணுமே தெரியாம எப்படி பேச முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத இடத்துல வண்டி ஓட்ட முடியாதுல்ல. அந்த மாரி ஒரு லிமிட்டடா இவ்வளோதான் நம்ம படிக்க போறோம். இதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, யூ வில் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஒரு லிமிட்டடா ஹோல்டு பண்ணிக்குவீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது என்னெல்லாம் பண்ண போறோம்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க டியர்ஸ். நெறைய அதாவது இப்போ கோடிங்ல வரணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், நான் வஞ்சிட்டுலாம் நெறைய டைம் சொன்னத. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து 10 மணி நேரம் கோடு பார்க்கணும் டியர்ஸ். கண்ல பாருங்க டியர்ஸ். இப்ப வஞ்சிக்கெல்லாம் வேற எந்த வேலையும் குடுக்குறதில்ல. இப்ப இஏ ஃபார்மிங்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்ல ஒர்க் பண்றாங்க கோபுவங்கலாம். ஸோ வந்து என்னன்னா, ம் ஃபுல்லா அந்த கோட மட்டும் பாருங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த கோட மட்டும் பாருங்க. அந்த கோட வந்து புரிஞ்சுக்குங்க. அந்த அந்த கோடு அதான் உலகம். உனக்கு அதான் சோறு போடுது. உனக்கு அதுதான் அதுதான் சாமி. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? புடிக்குதோ புடிக்கலையோ நீங்க அதிலேயே இருங்க. ஒரு ஒரு நாளைக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு எக்ஸெல் ஷீட் போட்டு வச்சுக்கங்க. ஒரு வீக்லி வந்து எவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்கா ஸ்பெண்ட் பண்றீங்க படிக்கிறதுக்குன்னு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஃபுல்லா படிச்சிருங்க. அந்த கான்செப்ட் பூரா திரும்ப 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 படிச்சு அப்படியே அது ஞாபகம் வச்சுக்கங்க. பேரலலா வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஆ ஃபர்ஸ்ட் படிச்சாகணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தியரிட்டிக்கலா எல்லாம் படிச்சு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ஓரளவு கான்செப்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கங்க. அத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். அந்த கோட பாக்க பாக்க இப்ப எப்படி சேவாக் ஃபார்ம் ஆனா எல்லா பாலும் 6 போகும்ல, அந்த மாரி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும் இந்த கோடு என்ன பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல டச் பண்ணா, எங்க எங்க டச் பண்ணா எங்க சேஞ்ச் ஆகும்னு தெரியும் யுஐல. சரிங்களா? யுஐ வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் டியர்ஸ். ஏன்னா நீங்க பண்றது வந்து லைவா ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். டேட்டாபேஸ் கூட தெரியாது. ஃப்ரண்ட் எண்ட்ல சேஞ்ச் பண்ணா நீங்க பண்ற சேஞ்ச் லைவ்ல கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆத்மார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யுஐ டெவலப்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் யுஐ 2 வருஷம் கோட் பண்ணியிருக்கேன். யுஎஸ் வந்ததே 2009 to 11 வந்து யுஐ டெவலப்மென்ட்க்கு தான் வந்தேன். EXTJS, Spring, Ajax வித் ஆரக்கிள் டேட்டாபேஸ். ஆரக்கிள் பாண்டியன் டீம் பார்த்துக்குவாங்க. நாங்க வந்து மெயினா வந்து ஃபுல்லாலாம் ஃப்ரண்ட் அண்ட் கோடு தான் எழுதுனோம் அப்பல்லாம். அப்போ நீங்க வந்து அம் பிராக்டிஸ் அதிகப்படுத்துங்க. புரியுதா? நீங்க நெனைக்கிற மாரி படிக்க முடியாது டியர்ஸ். கொஞ்ச நேரம் போய் Facebook பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் போய் சோசியல் மீடியா பார்த்துட்டு, அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. பேரலலா ஒரு ஐடி கத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, எப்படி நீங்க பண்ண முடியும்? உங்களோட உங்களோட ஹார்ட் அண்ட் மைண்ட் ஃபுல்லா அது எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா பூரா இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸெல் ஷீட் போட்டு எவ்வளோ ஹவர்ஸ் நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு எழுதிக்கிட்டே வாங்க. 1 மந்த் கழிச்சு ரிவ்யூ பண்ணி பாருங்க. எவ்வளோ ஹவர்ஸ் எங்கேலாம் அந்த ஒரு 1 இயர் எடுத்துக்கங்க டைம். நீங்க இந்த பிரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடி ஆகி ஒரு 6 மந்த்ஸ் படிக்கிறதுக்கு எடுத்துக்கங்க. ஒரு 6 மந்த்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு எடுத்துக்கங்க. சரியா? பிராக்டிஸ்ங்கிறது யூ ஹேவ் டூ கோட் இல்லையா? இப்ப இன்னைக்கெல்லாம் நெறைய GitHub அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் நெறைய இருக்குது. யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் கோடிங் இல்லையா? நான் கூட சொன்னேன் இப்ப அம் நம்ம அலுமினி வெப்சைட்லாம் கூட நீங்க டெவலப் பண்ணி பண்ணலாம்னு சொல்லுச்சு. பட் யாரும் முன் வர்றது இல்லையே! ஒரு ஸ்கில்ல எப்படி நீங்க முன் வருவீங்க? ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அட்ராக்ஷனு, உங்களோட உங்களுக்கு சொல்லிக் குடுத்த ஒரு நல்லது கெட்டது, அம் உங்களோட டைம பூரா எப்படி வச்சுக்கணுங்கிறது ஒண்ணா சினிமாவுக்கு போய் கொடி பிடிக்க போயிடுறீங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் உட்காந்துக்கிறீங்க. இல்லையா? இல்லாட்டி நீங்க ரீல்ஸ் பண்றீங்க.
இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு புரியல. அதெல்லாம் யாருக்கு உதவியா இருக்க போகுது? இல்ல உங்களுக்கு அதனால என்ன உதவியா இருக்க போகுது? வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் என் வயசுல நெறைய பேர் செத்து போயிட்டானுங்க டிஎஸ். சாவு நான் அந்த உயிர் போற நேரத்தில நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 வாரம், 10 நாளைக்கு முன்னாடிலாம். அவங்க பேசினதுல என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளிய சொல்ல முடியாது. பட் அப்படிலாம் இருக்கு. அந்த நேரத்தில அ அந்த நேரத்தில அந்த ஞான உதயமெல்லாம் வந்து என்னத்த ஆக போகுது? இல்லையா? சாகம்போது சங்கரா, சங்கரான்னு கூப்பிட்டு என்ன ஆக போகுது? அது ஒண்ணும் நடக்க போறதில்ல. உயிரோட இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணலையே! நான் உங்ககிட்ட எப்பவுமே எல்லா வீடியோலயும் சொன்னது. நான் செத்தேன்னா சந்தோஷம். இப்படி சிரிச்சுட்டே செத்து போயிருவேன். ஐ அம் சோ ஹேப்பின்னு சொல்லி செத்து போயிருவேன். ஏன்னா அவ்வளோ வேலை பண்ணிட்டேன். என் மனைவிக்காகட்டும், என் குழந்தைகளுக்காகட்டும், எங்க அப்பா அம்மாவுக்காகட்டும், இந்த சமுதாயத்துக்காகட்டும். ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காம வந்த ஒரு குழந்தை. திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க சொல்லும்போதே. எல்லாத்தையும் குடுத்துட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆகுது. கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதனால வாட்டர் பாட்டில் உங்களுக்கு புரியுதா டிஎஸ்? அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எவ்வளோ நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு, அத எடுத்து அ அந்த வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு டைம் ரிவ்யூ பண்ணுங்க. கோயிலுக்கு போக்கூடாது, கல்யாணத்துக்கு முக்கியமானதுல மட்டும் தான் போகணும். டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வேலைய பார்த்துட்டு வரீங்க, வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா டைம் பூரா இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாரி பண்ணி ஒரு டெடிகேட்டடா நம்பணும் ஃபர்ஸ்ட்டு. யூ ஹேவ் டூ ஃபர்ஸ்ட் இமேஜின் இல்ல நீ எந்த மாரி போகணும் அப்படின்னு. அந்த கற்பனையே இங்க யாருக்குமே இல்லையே! நான் குமரேசோட சென்னையில வந்து வேலை செய்யும்போது அவங்கலாம் 12,000 13,000 சம்பளம் வாங்குனாங்க. அப்பயும் 30,000 வேணும்னு சொன்னேன். அப்ப யாருமே அங்க ஜாவா டெவலப்பர் இல்ல. எல்லாமே டெஸ்டிங் அதுல தான் இருந்துட்டு மேனுவல் டெஸ்டிங் தான் பண்றாங்க. நான் அப்பவே சொன்னேன் நான் ஜாவா டெவலப்பர் ஆவேன். நான் நெறைய சம்பாரிப்பேன் அப்படின்னு. அப்ப ஜாவா கொஞ்சம் நெறைய சம்பாரிக்கும். நல்ல நல்ல சேலரி. இன்னைக்கு நீங்க ஏஐ எல்லாம் சொல்றீங்களா? அன்னைக்கு அந்த காலத்து மாரி கொஞ்சம் அப்படித்தான் ஜாவா டாட் நெட் கொஞ்சம் நெறையா இருந்துச்சு. ஸோ சரின்ட்டு நீங்க எய்ம் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா எய்ம் பண்ணுங்களேன். கொஞ்சம் பெருசா எய்ம் பண்ணுங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க ஒண்ணும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நேரத்த பூரா ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணோம்னா, இப்ப நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். இப்ப உங்களோடலாம் செலவு பண்ணிக்கிறேன்ல. வெளி உலகத்துக்கு அது எப்படி இருந்தாலும் நீங்க என்ன வேணா பேசிட்டு உங்க ஆழ் மனசுல ஒண்ணு இருக்கும்ல. நீங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம். எப்படின்னா, அம் வெ நம்ம பண்ணாததுக்கு கூட தப்பா பேசிறலாம். நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் என்ன சேலஞ்ச் பண்ணுனது, என்ன புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு காரணம்லாம் அவங்க கில்ட்டி கான்ஷியஸ் தான். நம்ம இப்படி இல்லையே, நம்ம இப்படி இல்ல. அவன் மட்டும் இப்படி பண்றான். அவன் மட்டும் இப்படினா அதுக்கு அதுக்கு வந்து யூ ஹேவ் டூ பர்ன் யுவர் ஆஷன்னு சொல்லுவாங்கல்ல. நீ வந்து எந்திரிச்சு உட்காரணும், வேலை செய்யணும். ஒருத்தரோட பிரச்சனைய கேட்கணும். அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதோட கோ த்ரூ பண்ணணும். அதுக்கு என்னன்னு சொல்லணும். அதுக்கு என்ன ஒர்க் பண்றதுன்னு பார்க்கணும். கஷ்டப்படணும் டியர்ஸ். ஜென்ரலா கஷ்டப்படணும். நம்ம அத பண்ண மாட்டோம் இல்லையா? அத பண்ணாம, நம்ம சொகுசா ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்து போட்டு, சுகவாசியா வாழ்ந்து போட்டு, சுயநலமா இருந்து போட்டு, மத்தவங்க பண்றத வந்து நம்ம இப்படி போட்டியில, பொறாமையில பார்க்கக்கூடாதுல்ல. அதனால அந்த அக்செப்டன்ஸ் வரக்கு லேட் ஆகும். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கும்ல. நாள் வந்து எல்லா நாளும் மத்தவங்களுக்கு அதான்டா பாதி வேலை பண்ணான் அப்படின்னு சொல்லி மனசுல இருக்கும்ல. மனுசங்க நல்லா இருக்கும்னு ஒருத்தன் யோசிச்சு வேலை செஞ்சான்னா, அப்ப நம்ம இல்லாதப்ப நீங்க அதானே சொல்ல போறீங்க. இல்லையா? இந்த வீடியோலாம் அப்படியே தான் இருக்க போகுது. இருக்க வரைக்கும்லாம் அதுக்கு எத்தன சப்போர்ட்டு, எத்தன பேர் எப்ப வேணா போ முடியும், பேச முடியும். எனி டைம் எமர்ஜென்சின்னா பேச முடியும். இப்படியே ஒரு ஆள் இல்லாம போயிருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. அது மனசுக்குள்ள இருக்கும். அதனால அந்த நல்லவன தட்டி வெளிய எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல்ல உட்காந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரோகிராம்ங்கிறது வந்து நெறைய ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா, எனக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு பணம் வேணும் கேர்ன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் என்ன சொன்னீங்க? எனக்கு பணம் வேணாம்ப்பா. எனக்கு வந்து பேஷன் இருக்குது ஐடிக்குள்ள வரேன். நான் எப்படியோ தவறி போயிட்டேன்னு சொல்றீங்க. ஒரு சிலர் பணம் வேணுங்கிறீங்க. ஒண்ணு வந்து ஆசைப்பட்டு போறது, இன்னொன்னு வந்து சூழ்நிலை, நிர்பந்தம் இல்லையா? எது வேணா இருக்கட்டும் வாழ்க்கையில இல்லையா? அப்போ பணம் வேணும் அப்படின்னு தேடி வரும்போது, நீங்க வந்து சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அது கத்துக்கலாம். அந்த ஒரு ஆர்ட்ட கத்துக்கலாம். அது ஒண்ணும் பெரிய ஒரு கத்தி சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. அது யாருக்கு வந்தாலும் கத்துக்கலாம். சரிங்களா? அதுவும் நீங்கலாம் சின்ன பசங்க புள்ளைங்க. நீங்க நெறைய நேரத்த அதுல செலவு பண்ணுங்க. எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க பூரா சோசியல் மீடியால செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு எப்படி அது குடுக்கும்? அப்போ உங்க அப்பா, அம்மா சம்பாரிச்சு வச்சது போதும் அப்படி நீங்க அங்க செலவு பண்றதுனால தான் நீங்க எல்லாமே பேராசக்காரங்களா மாறிட்டீங்க. சரியா? இப்ப அங்க செலவு பண்ணாலும் என்ன பண்றீங்க? எங்க அப்பா, அம்மா இவ்வளோ நகை போடணும். எங்க அப்பா, அம்மா இவ்வளோ குடுக்கணும். எங்க மாமனார், மாமியார்ட்ட இத்தன சொத்து இருக்கணும். என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போற ஆம்பள கிட்ட இத்தனை இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போற பொம்பள கிட்ட இத்தனை இருக்கணும். எல்லாம் ஒரு பெரிய செக் லிஸ்ட் வச்சிருக்க காரணம் என்ன? நீங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கல. நான் இதுவரைக்கும் ஒரு பைசா ஒருத்தன் குடுத்து நான் வாழ்ந்ததில்ல. நான் எம்சிஏ படிக்கும்போது கூட வந்து ஒரு 4, 5 பேர்கிட்ட பணம் கேட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே நான் கஷ்டப்பட்டு நானா முயற்சி பண்ணி பண்ணுனது தான். சரிங்களா? இதுல பிஎஸ்சி அப்படிதான் இருக்கிறதுலயே செலவு கம்மியான காலேஜ்ல போய் படிச்சேன். ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் தான் ரூ. 600, 700 சாப்பாட்டுக்கு மட்டும் தான் 600 என்னமோ. நான் ரொம்ப குறைவானது தான் நான் தேடி தேடி தான் பண்ணேன். எனக்கு இந்த படிப்பெல்லாம் சும்மாலாம் கிடைச்சிரல. எல்லாத்துக்கும் நான் அவ்வளோ போராடிடுறேன். ஸ்கூல் வரைக்கும் வேணா அத படிக்க வச்சுட்டாங்க. அது இதுன்னு சொல்லி. காலேஜ் எல்லாம் முழுக்க முழுக்க என்னோட முயற்சி தான். அப்படிதான் வந்து பண்ணேன். வாங்கின கடன்லாம் நான் தான் கட்டினேன். இந்த மாரி தான் பண்ணியிருக்கேன்.
பட் இதுவரைக்கும் ஒரு பைசா யார்கிட்டும் வாங்கிலாம் வாழ்ந்ததில்ல. அதெல்லாம் பண்ணுனதே இல்ல. இது எல்லாமே வந்து என்னோட உழைப்புனால எனக்கு அவங்க சம்பாரிச்சு இது வரைக்கும்லாம் குடுத்தது இல்ல. இப்ப நீங்க நெறைய பேர் சொல்லிக்கிறீங்கல்ல, எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அம்மா யார் தெரியுமா? எனக்கு என்ன சொத்து இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் சொல்லிக்கிறக்கு அசிங்கமா இருக்கும். நான் யார் தெரியுமா? நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா? அப்படிங்கிறத வரலாறு. உங்க அப்பா யார்? உங்க அம்மா யாருங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வச்சு என்னத்த பண்றது? என்ன எம்ஜிஆரோட என்ன பெருசா போய் பண்ணிற போறோமா? இல்லையா? அதெல்லாம் கரெக்ட்டும் இல்ல. சரியா? அப்படியே உங்க அப்பா யார், அம்மா யாருன்னு எத்தன கோடி பாப்புலேஷன் நீங்க எவ்வளோ பேரு? அதெல்லாம் மத்த மனுஷங்கள்லாம் அமைதியா இருக்கிற வரைக்கும், எல்லாத்தையும் ஈன்னு கேட்டுக்கிற வரைக்கும் தானே. இல்லையா? ஒரு வைடர் வைடர் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கொடுமையும் கெட்டதெல்லாம் நடந்துறக்கூடாதுன்னு தான் நம்ம மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறது. யாருக்குமே அந்த இது வந்துறக்கூடாது. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். அப்படிங்கும்போது நீங்க ஒரு ரொம்ப ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நேர்மை இருந்து நீங்க பண்ணணும். உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் வாழ்க்கைன்னு இருக்கணும். அத வச்சு தான் நீங்க வாழணும். டவுரி வாங்கி நீங்க போய் பெருசா ஊர் சுத்த போயிறக்கூடாது. ஈஸி மணி கிடைக்குதுன்னு சொல்லி இப்படி போயிறக்கூடாது. ஒய்ஃப் மூலமா இது கிடைக்குதுன்னு நீங்க போயிறக்கூடாது. நீங்க முயற்சி பண்ணி முடியலனா தான் அந்த உதவி எடுத்துக்கணும். உதவி எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா முயற்சி நீங்க பண்ணியிருக்கணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு தெரியும். படிக்கிறதுன்னா என்னன்னு தெரியும். வேலை கிடைக்கிற வேலைன்னா என்னன்னு தெரியும். அங்க போராடி ஜெயிக்கிறதுன்னா என்னன்னு தெரியும். அமெரிக்கா வர்றதுன்னா என்னன்னு தெரியும். காசு சம்பாதிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் தெரியும். நீங்க ஒரு லெவலுக்கு வந்து அந்த கோர்ஸையும் முடிச்சு, நீங்க ஓரளவுக்கு ட்ரெய்னிங்க நல்லா எடுத்து, ட்ரெயின் பண்ணி நல்லா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சின்ன மிட் சைஸ் கம்பெனில ஒரு வேலைய வாங்கிரலாம். ஒரு வேலைய வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி டிஎஸ். ஒரு சின்ன கம்பெனில வாங்கிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும்ல வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப பெருசா பண்ணுவாங்க. சரியா? நம்ம ஐடி கம்பெனிலாம் அப்படிதான் இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து பேரோல் ரன் ஆயிருக்கணும். அங்க W2 இங்க, அங்க ஃபார்ம் 16லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கும். இப்ப சம்பளம் குடுக்குற மாரி போங்க. நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் போய் ஜாயின் பண்ண கம்பெனில சம்பளமே குடுக்கல கோவிட் டைம்லலாம். ஸோ ஒரு சின்ன கம்பெனில போய் ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு 2 வருஷம் வேலை செய்யுங்க. சரிங்களா? அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நெறைய தேவையில்ல. ஸ்கில் செட் தான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வயசானவங்கள வச்சு என்ன பண்ண போறாங்க? அப்ப நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்குன்னா பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி என்னால ஃபுல்லா கோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. நம்ம அலுமினி ஏர்செல்லோட வெப்சைட்ட டெவலப் பண்ணீங்கன்னா கூட, அந்த லிங்க் நீங்க எடுத்து உங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். இந்த ட்ரஸ்ட்டுக்கு அத சும்மா பண்ணி குடுத்துருக்கேன். என்னோட கோடு தான் அங்க இருக்குது. GitHub யூஆர்எல் தூக்கி போட்டீங்கனாலே நீங்க என்ன அந்த வெப்சைட்ட பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்களுக்கு என்ன தெரியும்னு. ஒரு இடத்துல வேலை கிடைச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல. நம்ம பியூ அலுமினி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இத சொன்னேன். நம்ம பிஎம்ஹெச்எஸ் அலுமினி ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமா சொல்றேன். ஏர்செல் ஆரம்பிச்சு ஏர்செல்ல விட்டுருங்க. அது எல்லாமே ஐடில தான் இருக்கிறாங்க. ஐடி தான் ட்ரை பண்றாங்க. அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாரி இருக்குது. இங்கேல்லாம் வரலாம் டிஎஸ். உங்களால வர முடியும். இங்க வந்தீங்கன்னா, நம்மலாம் வந்து என்னன்னா, அங்கிருந்த விட இங்க வந்து கொஞ்சம் நெறைய சம்பாரிச்சோம். இல்லைன்னுலாம் நம்ம நேச்சர் கொஞ்சம் செலவு பண்ற நேச்சரு, எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ற நேச்சர் அப்படிங்கும்போது, மத்தவங்க சம்பாரிச்ச அளவுக்கு நம்ம சம்பாரிச்சா கூட சேர்த்தி வச்சு கொஞ்சம் அவங்களோட கம்மியா தானே இருக்கும். நம்ம சம்பாரிச்சல. அது ஓகே. அது அது நிம்மதி, திருப்தி தான் குடுக்குது. இன்னும் குடுக்கணும்னு தான் ஆசைப்பா. இன்னும் குடுத்துறணும்னு தான் ஆசை. அ அதுக்கு இன்னும் நெறைய சம்பாரிக்கணும், போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான். கடவுள் எவ்வளோ தூரம் உயிரோட வச்சிருக்கிறாரோ, அது வரைக்கும் இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய லெவல்ல சின்னதாவெல்லாம் கிடையாது. பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒண்ணும் சின்னதாவெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஏதோ வர்றாரு மறுபடியும். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ் படி. Hey, you will wait here, right, for next laptop? Are you able to do it now or? Yeah, I will start now. Okay, so I'm doing on video for my friends. Oh, okay. I can wait maximum like next to 30 minutes or else I can go home and I will come next time. Okay, sure. That's Buddy, did you turn on this laptop after change the battery? Did you check it, test it? Yes, Is it working fine? all good. Okay, thank you buddy. Perfect. Yeah, bye. ஓகே, அவர் இன்னொரு லேப்டாப்பும் கொடுக்குறேன்னா 2 எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ பேட்ரி போயிடுச்சு டிஎஸ். அதனால் அது கொஞ்சம்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஸ்க்ரூவெல்லாம் நம்மகிட்ட இல்லை. பாருங்கள், இது எல்லோரும் அவங்களே வாங்கிலாம், அமேசானில் வாங்கி பண்ணிடுறாங்களாமா. நம்மளுக்கு பேசிக்கானது எதுவுமே பண்ணினது இல்லை. எல்லா நேரம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி தானே கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஃபைன். நீங்கள் வரணும்னா இது இது ஒரு இது ஒரு தவமாட்டு இருந்து பண்ணணும். ஒரு 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 இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி மாறுறதுல ஒரு தவமாக இருந்து பண்ணணும். இது பண்ண முடியாதுலாம் உங்கள் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. சரியா? பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து பண்ணுங்க. நான் ஸ்மோக் பண்ணுறதுல விட்டுட்டோம் ஜாமி, நீங்களாம் விட்டுருங்க. சரியா? சொன்னால் கேட்டுக்குங்க. கேட்டு கொஞ்சம் நல்லபடியெல்லாம் பண்ணுங்க. குடிச்சு மறுபடியும் நம்ம என்ன ஆக போகிறோம் இல்லையா? நம்மளுக்கு அது வேண்டாம், அது விட்டுருங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்படி இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் வரும்போது நம்ம அதெல்லாம் அது இங்கே வேண்டாம். சரியா? நம்ம வந்து ஒருத்தர் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சு பெருசாக வரணும் அப்படின்னா,
எனக்கு தெரியல இந்த உழைப்பு மட்டும் போதுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் அத தாண்டி நம்ம பண்ண நல்ல விஷயங்கள் நம்மள கொண்டு வந்து சேர்த்தும் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை தான். பட் அது மட்டும் கிடையாது டியர்ஸ். நம்ம உழைக்கிறது மட்டும் தான். நல்லா படிங்க. இந்த மாரி நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. உ ஃபு உங்க எடுத்தோனே வந்து அம் காசுக்காக வந்து இது பண்ணாதீங்க. சரியா? எடுத்தோனே வந்து பணம் இல்ல அப்படிலாம் வந்து நீங்க பார்க்காதீங்க. அதுல போயிடுமான்னு தெரியலையே. இருங்க சொல்றேன். சரிங்களா? அத வந்து நீங்க அப்படிலாம் சரி அது வந்து அம் நம்மளுக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் எடுத்தோனே வந்து ஃபுல்லா வந்து இப்போ பண்ணும்போதே உனக்கு காசு வரும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு அது பேஷன் இருந்தா அத நோக்கி பண்ணுங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும் டியர்ஸ். சரிங்களா? அ ஸ்டார்ட் வித் சம்திங் நான் அடுத்த வீடியோல கேட்ச் அப் பண்றேன். ரொம்ப நேரம் பேசுனா திரும்ப இருமல் வந்துரும். அது ரொம்ப சிரமமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கோர்ஸ் பண்றது? அதுக்கெல்லாம் ரீச் பண்ணுங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். சரியா? லீட்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஏசல் வந்து சேஞ்சிங் டெக்னாலஜின்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து பிக் 4ன்னு வச்சுக்கிறோம். டாப் 4 கம்பெனி இந்த வேர்ல்டு. இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு இருக்குது. ஒவ்வொன்னுக்கு வச்சிருக்கிறோம். சீக்வல் சர்வருக்கு இருக்குது, QAக்கு இருக்குது, BAக்கு இருக்குது, .NETக்கு இருக்குது, ஜாவாக்கு இருக்குது, AWSக்கு இருக்குது. இப்போ PMP கூட பண்ணுறதுக்கு கூட பாஸ்கர் கோபுலாம் டிஸ்கஸ் பண்ணுறதா ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் கூட பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். நேரம், காலம் அதெல்லாம் தான் பத்தாம இருக்குது. ஸோ ஸ்டார்ட் வித் சம்திங் இப்போ நீங்கள் வந்துடலாம். நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவல் ஜாபுக்கு போயிடலாம். இஃப் யூ மாஸ்டர் யுவர் ஸ்கில் செட், நீங்கள் ஸ்கில் செட்டை கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக வந்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. அதனால் நீங்கள் வேறு எதாவது பண்ணால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை டிஎஸ். சரிங்களா? நம்ம இதை கார் எடுக்க மாட்டேறது இங்கே நிறுத்திட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கிட்டேன். ஸோ ஸ்டார்ட் வித் சம்திங். ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக அர்ப்பணிப்பு இருக்கணும்ல. சும்மா வந்து நான் கோயிலுக்கு போவேன், குளத்துக்கு போவேன், ட்ரிப்பு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட போவேன், கருமாதிக்கு போவேன், கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் போகிற கூட நேரம் இருக்குது. அப்புறம் படிக்கிறதுக்கு படிக்காமையே கொண்டுட்டு ஓட்டிகிட்டு இருந்தால் அப்புறம் நீங்கள் எப்படி கற்றுக்கிறது? அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் சம்திங். கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஒரு சாதாரண வேலையிலேருந்து நீங்கள் அதுலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாறிக்கலாம். மாறி ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் திரும்ப ஒர்க் பண்ணி நல்ல ஸ்கில் செட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய கம்பெனி போகலாம். திரும்ப அங்கேருந்து ஃபாரின் போகலாம். எந்த கண்ட்ரி வேணால் போகலாம். காசு நிறைய சம்பாதிக்கலாம். இல்லை என்ன ரீச் பண்ணி நீங்கள் எதோ ஏசலுக்கு ஏதோ கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ என்ன முடியுமோ நாங்கள் அது பண்ணித்தர்றோம். கடவுள் நல்லா நம்ம எல்லாம் கொண்டு வந்தப்புறம் நல்லா வெல் ட்ரெயின் பண்ணி ஒரு IAS ஆஃபீஸரை ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணி தானே இத்தனை பேருக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்படி தானே பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்பி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பெருசாக வரும். யாருக்கெல்லாம் ஐடியில் பேஷன் இருக்கோ நீங்கள் ஸ்டார்ட் வித் சம்திங். சரியா? ஒன்றா UI படிங்க, இல்லை மிடில்வேர் படிங்க, இல்லை க்ளவுடு படிங்க, டெவாப்ஸ்னு ஒன்று வந்திருக்குது அதை படிங்க இல்லையா? இல்லை AI படிங்க, AWS படிங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ சம்பளம், ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பாருங்கள். சரியா? ஓகே டியர்ஸ். லவ் யூ ஆல். நான் வந்து இன்னொரு வீடியோவில் கேட்சப் பண்ணுறேன். டேக் கேர். பை. See you.